பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ள தலைப்பு சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை என்பதை பற்றி காண்போம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே, தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை. அப்ப யாருமே இது வரைக்கும் சிவாய நமன்னு சிந்திக்கவே இல்லையா? சிந்தித்திருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அபாயம் வரவே இல்லையா? எவ்வளோ சிவனடியார்கள், எவ்வளோ சிவபக்தர்கள் சிவாய நம சிவாயன்னு நிறைய பேர் சிந்தித்திருக்கிறாங்களே, ஏன் அவங்களுக்கெல்லாம் இப்போ அபாயம் வரவே இல்லையானா, எப்படி சிந்தித்திருப்போருக்கு அபாயம் இல்லை? ஒரு நாளும் விடாம சிந்தித்திருக்கணும். அப்படி சிந்தித்திருந்தா ஒரு நாளும் அபாயம் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் சிவாய நமன்னு சிந்தையில யோசிச்சுட்டு கேப் 10 நாள் கேப் விட்டா கண்டிப்பா அபாயம் தான் வரும். சிவாய நம விட்டா அபாயம் வரும்னு கிடையாது. நீங்க செய்த வினையால உங்களுக்கு ஆப்பு, அவ்வளவுதான். தவிர சிவாய நமன்னு சொன்னா கர்ம வினைகள் எல்லாத்தையும் வேரோடு புடுங்கக்கூடிய செயலை செய்யக்கூடியது சிவாய நம மந்திரம். நாம் செய்த கர்ம வினைகள் எல்லாம் அழிக்க வல்லது. இறைவனோடு இணைக்க, நம்மை எல்லாம் அவரோடு கலக்க, நம்முடைய பெரும் நண்பனாக இருப்பது சிவாய நம மந்திரம். அந்த சிவாய நம மந்திரத்தை எவ்வளவுக்கு நாம் சிந்தையில நினைத்து நினைத்து உள்ளத்தளவில் நாம் நினைக்கிறோமோ அவ்வளவும் வாழ்க்கை மாறும். என்ன வாழ்க்கைனா, இந்த இக வாழ்க்கை மாறி பர வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். நீங்க கூறதான் முதல்ல நாம எந்த நிலையில இருக்கோம், நாம எவ்வளவு மாயைக்குள்ள அகப்பட்டு இருக்கோம், இது எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய வினைகளெல்லாம் அறுக்க ஆரம்பிக்கும். சிவமேனு சிந்தித்திருக்கும் பொழுது ஏதாவது ஒரு துன்பம் வர வாய்ப்பு இருக்கா? அதனால சிவாய நமன்னு நீங்க சிந்தித்திருந்தா ஒரு நாளும் துன்பமும் கிடையாது, இடரும் கிடையாது, என்னைக்கும் பேரானந்தம் தான். ஆனா அப்படி தொடர்ச்சியா நம்மளால சிவாய நமன்னு சிந்தித்தினே இருக்கணும்ன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதை செய்ய முடியாது. அப்படி நீ சிந்திக்கக்கூடிய தன்மை உனக்கு வந்துடுச்சுனாலே உங்களுடைய கர்மவினை முக்காவாசி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா கர்மவினை நான் இப்போதான் 10% தான் குறைஞ்சிருக்கு, என்னால் தொடர்ச்சியாக சிவாய சிந்திக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. நமக்கு அவ்வளவு இடர்கள் நாம செய்த வினைகளே நம் முன்னாடி நிற்கும். இப்போ நான் தினமும் சிவாய நமன்னு சிந்தித்திருக்கணும்பா, எந்த அபாயத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது, சிவத்தோட கலக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. நான் தினமும் சிவாய நம என்னுடைய சிந்தையில் நினைத்துட்டே இருக்குன்னு வச்சுக்குவாங்க. இப்போ நான் இன்னைக்கு ஒரு 500 முறை சிவாய நம சொல்கிறேன்னு வச்சுக்குவாங்க. இந்த 500 சிவாய நம உள்ளத்தில் நினைத்தது என்ன பண்ணும்னா, உன்னுடைய கர்ம வினையை உன் இடையே கொண்டு வரும். ஏன்னா நீ சிவாய நமன்னு சொன்னாலே வல்வினையானது வேரோடு அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இறைவனோடு அன்பால் கலக்கக்கூடிய செயல்களை உருவாக்கக்கூடியதுதான் சிவாய நம. பிரபஞ்ச ஆற்றலை நம்மோடு இணைக்க வல்லது சிவாய நம. அப்ப அந்த சிவாய நம நம்ம சொல்ல சொல்ல என்ன நடக்கும்னா, முதல்ல இறைவனோடு நாம கலக்கணும்னாலே நம்முடைய வல்வினையானது எல்லாமே நீங்கி இருக்கணும். அப்ப அந்த வல்வினை நீங்கணும்னா நீங்க அந்த சிவாய நம சொல்ல சொல்ல என்ன நடக்கணும்னா, அது தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய கர்ம வினைய, நீங்க செய்த தீவினையெல்லாம் உங்களை அனுபவிக்கக்கூடிய செயலை உருவாக்கும். முதல்ல அப்படி அனுபவிக்கக்கூடிய செயலை உங்களை ஆரம்பிக்கும் பொழுது நீங்க சிவாயம் தொடர்ச்சியா சொல்லணும்னு நினைச்சீங்க பார்த்தீங்களா, அந்த வல்வினை உங்க முன்னாடி நிற்கும். அதை நீங்க அனுபவித்து அதற்கப்புறம் மீண்டும் நீங்க அதை தொடர ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உடனே நீ தொடர்ச்சியா என்னால் சொல்ல முடியும்னா அவ்வளோ எளிதில் சொல்ல முடியாது.
தினம் ஒரு 11, 21, 101 இப்படி சொல்லிடலாம். ஆனால் 1001 நம்மளால தொடர்ச்சியா என்னால் சிவாய நம்ம சொல்லி சிந்தித்து என்னால் இருக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது. மிகவும் கடினம். இங்க தொடர்ச்சியா கூற கூற என்ன ஆகும்னா ஒழுக்கமானது நிலையாக நிற்க ஆரம்பிக்கும். முதல்ல அந்த ஒழுக்கம் நிலையா நின்ன பிறகுதான் இதை நம்மளால சொல்லவே முடியும். அவ்வளவு எளிது கிடையாது. இந்த மந்திரத்தினுடைய மகத்துவம் மிகவும் உயர்ந்தது. அதை நீங்க சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அவங்க தினமும் சிவாயம்னு சிந்தித்திருந்தாங்க, அதனால அபாயம் இல்லை. நான் செய்த வினைகள் எல்லாம் பெரிய பெரிய அபாயங்களா செய்து வச்சிருக்கேனே, அப்ப அந்த அபாயங்களை எல்லாம் நான் அனுபவிக்காமையே அபாயம் இல்லாத வாழ்க்கை வாழ முடியுமா? அப்ப முதல்ல நாம செய்த கர்ம வினைகளை எல்லாமே அனுபவிக்கக்கூடிய செயல்கள் நமக்கு தரும். அதை நாம பட்டும் படாம, துன்பம் பெருசா வரும், அது துன்பம் போலயே இருக்காது, எப்போ வந்துச்சு எப்போ போச்சுன்னே தெரியாது. அப்படி நம்மளை ஆழ்ந்த துன்பத்துல தள்ளாம மேலோட்டமான துன்பத்துல அனுபவிக்க வச்சு நம்மளை போய்கிடும். என்னதான் நாம சிவ வழிபாட்டுல ஆழமா கால் பதித்தாலும் நாம செய்த வல்வினையானது நம்மை விடவே விடாது. கண்டிப்பாக நாம் அனுபவித்து தான் ஆகணும். ஏன்னா சிவத்தினுடைய விதிகளே என்ன, நீ என்ன செய்தாலும் அனுபவித்து தான் ஆகணும். சிவ வழிபாடுக்கு வந்துட்டா சுவாமி உன்னை மன்னிச்சிருவாரா, நீ எதை செய்தாலும்? கண்டிப்பா விட மாட்டாரு. இறை வழிபாட்டில் இருந்து நீ செய்தாதான் அதிகமாக அடியே விழும். அப்ப இறை வழிபாட்டில் நம்ம ஆழம் போக போக நாம செய்த வல்வினை எல்லாமே நமக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். ஆழமா போகும்போது பெரிய வல்வினை சிறிதா முடிஞ்சிடும். பெருசா பெரிய அடி வாங்குறது சின்ன அடியில போவோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். ஆனா கண்டிப்பா சின்ன அடி கூட எனக்கு நான் வாங்காம போகணும்னா அது முடியாது. பெரிய துன்பம் சிறிய துன்பமாக மாற்றி கொடுப்பார் சிவபெருமான். ஆனா சிறிய துன்பம் கூட எனக்கு வராதுன்னா வாய்ப்பே கிடையாது, கண்டிப்பாக வந்தே தீரும். நம்மளுடைய ஆற்றல் கேட்டாற்போல் எல்லாமே பிரியும். அப்ப நாம என்ன பண்ணணும்? சிவாய நம என்ற மந்திரத்தை ஒரு நாள் விடாம உள்ளத்தளவுல நினைக்கணும். அமைதியா ஒண்ணு உங்களால சிவாய நம உச்சரித்தாலும் மனதளவுல நீங்க நினைத்தாலும் சரிதான், இல்ல மந்திரம் போல சிவாய நம சிவாய நம உங்க உள்ளத்தளவுல சொல்லனாலும் சரிதான். நீங்க அதை சிவாய நம சொல்லும் பொழுது ஒன்றுடைய அடி வயிற்றுல உங்களுடைய எண்ணத்தை வைத்து சொல்லும் பொழுது மனசு ஒரு நிலை நல்லா படும். இன்னொன்று, இந்த தலையின் உச்சியின் மீது உங்களுடைய எண்ணத்தை வச்சு நீங்க சிவாய நம சொன்னாலும் சிறப்பு. ஏன்னா மனது ஒருநிலைப்பட ஆரம்பிக்கும். நம்ம சாதாரணமா கண்ணை மூடி நம்ம சிவாய நமன்னு எதன் மீதும் ஒரு எண்ணத்தை நிலை நிறுத்தாம வச்சு சொல்லும் பொழுது டக்கு நீங்க சிவாய நம சொல்லதே மறந்து வேற இடத்துல உங்க சிந்தனை போயிடும். அப்ப நாம வேற ஏதாவது நம்மளுடைய உறுப்பின் மீது கையோ கால் ஏதோ மேல நீங்க ஒரு கவனத்தை வச்சு நீங்க சிவாய நம சொல்லும் பொழுது ஒரு கவனம் ஈர்ப்பு இருந்துட்டே இருக்கும். அதனால உங்களுடைய அடி வயிற்றின் மேல நினைச்சு நீங்க சிவாய நம சொன்னாலும் சரிதான், இல்லை உங்க உச்சந்தலையில உங்களுடைய எண்ணத்தை வச்சு சிவாய நம சொன்னாலும் சரிதான். இதெல்லாம் சக்கரங்களை எழுப்பும் திறனாக மாற ஆரம்பிக்கும். அதனால நான் சொன்னது, நீங்க இந்த சிவாய நம சொல்ல சொல்ல எல்லாமே விட்டு போகும். இந்த சிவாய நம அனைத்தும் தரக்கூடியது. இகத்துக்கு தேவையானதும் தரும், பரத்துக்கு தேவையானது தரும். இகம்னா இந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கைக்கு தேவையானது சகலமும் கிடைக்கும். பரம்னா சிவலோகம், அந்த சிவலோகத்துக்கு அடையக்கூடிய வழி வகுத்து தரும். அங்க உனக்கு இடத்த வாங்கி தரும். இந்த சிவாய நம மந்திரத்துக்கு இணை ஒன்று இல்லை. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனா இன் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற் கருள் செய்தான். ஊன் நாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே. இந்த சிவாய நம்ம எப்படி சொல்லணும்? தித்திக்கும்படியா சொல்லணும். கருப்புச்சாறு எப்படி இனிக்கும் அப்படி ரசிச்சு நீங்க சொல்லணும். அப்படியெல்லாம் சொன்னா அந்த சிவபெருமான் தானே தன்னுடைய இந்த ஊனுக்குள்ள புகுந்து அருள் செய்வாரா? என்ன அருள் செய்வாரு? இந்த உடம்பெல்லாம் உண்மைன்னு நினைச்சுதானே எல்லா வேலையும் நான் பண்றேன், இது எல்லாம் மதிக்காத மாதிரி பண்ணிட்டு போயிடுவாராம். அப்படி பண்ணா என்ன நடக்கும்? உண்மையான மெய்ப்பொருளை நீ சாரத்துக்கான வழி வந்துடும்.
தானா எல்லாம் நீங்க ஆரம்பிச்சிரும். அவரோடு இணையக்கூடிய வழியானது நிலையா கிடைக்க ஆரம்பிக்கும். அப்ப சிவாய நமன்றத நீங்க தொடர்ச்சியா சொல்லிட்டே வரணும். தொடர்ச்சியா நீங்க ஒரு கொஞ்ச காலம் சொல்லி கொஞ்சம் கேப் விட்டுட்டா அப்படியே நீங்க விடாம மீண்டும் நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். நீங்க சொல்லிட்டே வரணும். ஒரு நாளைக்கு ஒரு 1001 முறையாவது சிவாய நம கண்டிப்பா சொல்லணும். அதை நீங்க சொல்ல சொல்லதான் நம்மளுடைய வல்வினையானது குறைய ஆரம்பிக்கும். இறைவனோடு நாட்டங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அன்பானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒழுக்கமானது நிலையாக நடைமுறைப்படுத்தப்படும். அத்தனையும் சிவாய நம மந்திரமே அனைத்தும் தரும். கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலகளவு என்பதை கூறி விடைபெறுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.